கருப்பு படத்தினுடைய கதையை பற்றி இப்போ ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூவில் நம்ம டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு, அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு படத்தினுடைய கதை பற்றி நம்ம டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து ஒரு இன்ஜஸ்டிஸான ஒரு விஷயம் வந்து நடக்குது. அந்த விஷயத்துக்கு ஒரு சூப்பர் ஹியூமன் வந்து பார்த்திங்கன்னா உருவெடுத்து அந்த இன்ஜஸ்டிஸ் விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குரல் கொடுத்து அதற்கான நீதியை வாங்கி தரான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேண்டசி பேஸ்டு ஃபிலிம் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணிக்காரு. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்ல வர்றது வந்து புரியாமல் இருக்கலாம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒன்லைனாக அப்படி தாங்க இருக்கும். நம்ம ஃபுல் கதையை கேட்டால் தான் இவர் வந்து என்ன சொல்ல வராருங்கிறது புரியும். பட் நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சொன்ன ஒன்லைனை வச்சு ப்ளஸ் டீசரில் வந்த விஷுவல்ஸ் வச்சு நம்மளால் என்ன புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா, லாயராக அவர் இருக்கும் போதில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான ஒரு ப்ராப்பரான நீதி வந்து கிடைக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கனவில் மேபி கருப்பசாமி அவர்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீதிக்கு நம்ம கருப்பசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நியாயம் கேட்குற மாதிரி வந்து கதை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சொன்ன ஒன்லைனை வச்சு ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம சூர்யா அவர்களுடைய பர்த்டேக்கு போன வருஷம் வந்து கருப்பு டீசர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்து விஷுவல்ஸ் வச்சு நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதாவது அவர் வந்து என்ன சொல்ல வராருங்க, நாங்கள் சிம்பிளாக வந்து ஒரு இன்ஜஸ்டிஸான விஷயத்துக்கு ஒரு சூப்பர் ஹியூமன் வந்து பார்த்திங்கன்னா குரல் கொடுத்து நீதி வாங்கி தரான் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணிக்காரு. ஸோ மேலும் இந்தமாரி சினிமா அப்டேட்ஸ்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு அமைக்கிக்கோங்க. ஸோ இந்த ஷார்ட்ஸ் அவ்வளோதான். மீண்டும் அடுத்த ஷார்ட்ஸில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.